வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஆ கடந்த செப்டம்பர் 22க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓவரால் டே சார்ட் கேண்டில் டெக்னிக்கலா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ள நிஃப்டி என்டர் ஆயிருக்கு. அதாவது 25,300ன்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 25,500 ஒரு ஹர்டலா பார்க்கலாம் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து அந்த 25,500க்கு ரொம்ப க்ளோஸா வந்து அத பிரேக் பண்ண முடியாம இறங்கிடுச்சு. ஸோ இந்த முறை மறுபடியும் அந்த 25,500ன்றது தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலா பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பையரா டர்ன் ஆகுற ஒரு பிளேஸா கூட இந்த டெக்னிக்கல் லெவல நம்ம வாட்ச் பண்ணலாம். டவுன் சைடில வந்து இப்போது நியர் டெர்ம்க்கு அதாவது இன்ட்ராடே இல்லாம ஒரு ஷார்ட் பீரியடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலா நிஃப்டில மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் பெர்சிஸ்டென்ட், ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த ரிசல்ட்லாம் இன்னைக்கு ஒரு கீ ஃபேக்டரா மார்க்கெட்ல இருந்தது. ஸோ இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல என்னென்ன ஸ்டாக் மூவ்மெண்ட் இருந்தது, நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட்ல நான் அப்டேட் பண்ண ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நேற்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் டவுனில் க்ளோஸ் ஆச்சு. ப்ரோக்கரேஜோட அப்டேட்டு அகைன் இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,323ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி நார்மலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது 0.5% கிட்ட பேங்க் நிஃப்டியும் 0.7% நிஃப்டியும் இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன்னையோட மார்க்கெட்டில் பிராட் மார்க்கெட்டில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இதுதான் 1.3% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸோட ரிசல்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி, கனரா பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் நியர்லி 2லேருந்து 10% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்மிங் செக்டர். 50 ஸ்டாக் இருக்குது. அதில் 44 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஜைடஸ் லைஃப், பஜாஜ் ஹோல்டிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட இந்த இண்டெக்ஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 12 ஸ்டாக்கில் 9 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நியர்லி 3.5% லீட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல கனரா பேங்க் 2.5% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த 2 ஸ்டாக்கும் 3 to 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெஸ்லே இந்தியா 4% இன்னைக்கு. முக்கியமாக எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு நியர்லி 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நியர்லி 2.5% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லிமிடெட் தொடர்ந்து கண்டினியூஸாக வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. பட் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2% பாசிட்டிவாக இருந்தது. எட்டர்னல், ஸ்விக்கி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. அதானி குரூப்பு ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல டாப் லூசராக இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 1% இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் அதிகமாக இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சரோட ரேலி தான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ரெண்டாவது ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ்லாம் இன்றைக்கி டாப் கெய்னர் இந்த இண்டெக்ஸில். மிட் கேப்பில் மொத்தம் 100 ஸ்டாக்கில் 84 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸை விட மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெர்சிஸ்டண்ட்டோட ரிசல்ட்டு இன்றைக்கி 7% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணம். தொடர்ந்து அடுத்தடுத்து இறங்கிட்டு இருந்த வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு 5% மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறது. ரியல்டி ஸ்டாக்ஸு, ஹோட்டல் ஸ்டாக்ஸு இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட். இதில் ஐடிசி ஹோட்டல் மோர் தென் 3%, ப்ரெஸ்டீஜ் 5%,
இதை தாண்டி காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்ரோடெக், பிரிகேட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். செக்டார் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் செக்டார் அப்படின்னா அதாவது ஒரு ஒன் மேன் பிளே அப்படின்னு சொல்லலாம். அதாவது செக்டார் ஆஃப் த டே ரியல்டி இண்டெக்ஸ். ஏன்னா இந்த இண்டெக்ஸ் தான் 3% இன்றைக்கி ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 1.6% பாசிட்டிவாக இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க்கில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் 1% இன்றைக்கி பாசிட்டிவ். இந்துஸ்தான் காப்பர், டாடா ஸ்டீல் இன்றைக்கி பாசிட்டிவாக லீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். எஃப்எம்சிஜியில் நெஸ்லே இந்தியாவை தவிர்த்து யுனைடெட் ஸ்பிரிட், இமாமி லிமிடெட் லீட் பண்ணியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 7% இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. இந்த இண்டெக்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிகராக இருந்திருக்கு. ரியல்டியில் பிரஸ்டீஜ், ஷோபா, சிக்னேச்சர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ் க்ளோசிங். ஸ்மால் கேப்பில் சிஇஎஸ்சி 5% ரைஸ் ஆகிருக்கு. சிஜிசிஎல், கேப்ரி குளோபல் 5%. பூனாவாலா, ஓலா எலக்ட்ரிக் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி 5% பாசிட்டிவாக இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இன்றைக்கி வந்து ஸ்டாக் செலக்ட் அதாவது ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸு இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஏஞ்சல் ஒன், ஐஏஎஃப்எல், மோதிலால் ஆஸ்வால், முக்கியமாக ஐஏஎஃப்எல் 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்சூரன்ஸில் ஸ்டார் ஹெல்த்தில் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. நியர்லி 3% இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் 3%, கேஸ்ட்ரால் இந்தியா, ஜேபிஎம் ஆட்டோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இன்னொரு பக்கம் செயின்ட் டிஎல்எம்மோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. சரி, இதை தாண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த முக்கியமான நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் இருந்தது? டெக் மஹேந்திரா பர்சிஸ்டன்ட் ரிசல்ட். இல்லை, டெக் மஹேந்திரா 1% டவுன், பர்சிஸ்டன்ட் 7% ப்ளஸ். ஹெச்சிசிஎல் பார்ட்னர்ஷிப் ஜிஎஸ்எம்ஏன்ற கம்பெனியோட, பட் ஆனால் இன்றைக்கி நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. ஜேபி அசோசியேட்டை வாங்குறதுக்கு ரெகுலேட்டர் அப்ரூவல் வேதாந்தா ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட வேதாந்தா முடிஞ்சிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தும் பெரிய அளவுக்கு இது சர்வைவ் ஆகலை. ஹுண்டாய் இந்தியா எம்டியோட கைடன்ஸ் ரிப்போர்ட் டபுள் டிஜிட்டில் மார்ஜின் கைடன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தது. பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆச்சு. பட் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட முடிஞ்சிருக்கு. ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸோட ரிசல்ட் 9%. டிசிஎம் ஸ்ரீராம் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது நியர்லி 4%. மிதானி 206 கோடி ரூபா ஆர்டர் 2% ப்ளஸ் பாசிட்டிவ். தைரோகேரோட ரிசல்ட் 2% இன்றைக்கி இறங்கியிருக்கு. சைன் டிஎல்எம் நியர்லி 6% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. சுலா வினையாடோட ரிசல்ட் 0.5% கிட்ட டவுன். ஜிஆர் இன்ஃப்ரா ஐடி ரைடட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸில் 3% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நேற்று நியர்லி 45 to 50% கிட்ட ஒரு ப்ரீமியம் லிஸ்டிங் இருந்தது. பட் இன்றைக்கி ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான். நொமுரா டார்கெட் 1800 செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நியர்லி 1680க்கு நியரில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 26 ஏக்கர் லேண்ட் பார்சல் அக்வயர் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இந்த நியூஸ் ட்ரிகர் ஆகி தான் ரியல்டி ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஷோபா லிமிடெட், டிஎல்எஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்சைடு இருந்தது. ஒரு பக்கம் டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் வீக்காக இருந்தாலும் மிட்கேப் ஐடி ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் இருந்தது. ஏன்னா பர்சிஸ்டண்ட்டோட ரிசல்ட் இம்பாக்ட் மிட்கேப் ஐடி ஸ்பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கோஃபோர்ஜ் ஓப்பனிங்கில் மோர் தென் 2% பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 6000 கோடி ரூபா எதிர்பார்த்தது 5090 கோடி ரூபா அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. மேபி இந்த ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்திருக்கிற டேட்டா. பட் டீட்டெயிலாக நம்ம ரிசல்ட் அனலைஸ் பண்ணால் தான் இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க முடியும். ரெண்டாவது, நாளையோட மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்டும் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரிகராக இருக்கும் ஆக்சிஸ் பேங்க்குக்கு. பாரதி ஏர்டெல் ஐபிஎம்மோட பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. HDFC AMC போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி 3% பாசிட்டிவாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்தியன் ஹோட்டல் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. HDFC லைஃபோட ரிசல்ட் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட் 3% பாசிட்டிவ். ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்டு 0.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ரெவன்யூ வந்து நியர்லி 8% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. பேடிஎம்மோட மர்ச்சன்ட் ஆஃப்லைன் மர்ச்சன்ட் பேமெண்ட் பிஸ்னஸை பேமெண்ட் சர்வீசஸோட மர்ஜ் பண்ணுறதுக்கான பேடிஎம்மோட அனௌன்ஸ்மெண்ட் நியர்லி 2%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020 மார்ச்சுக்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவலில் ஆர்பிஎல் பேங்க் கிராஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 3% ஆர்பிஎல் பேங்க் ரைஸ் ஆகிருக்கு. பவர்மெக் ப்ராஜெக்ட் ஆர்டர் 2500 கோடி ரூபா பிஹெச்இஎல்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் நியூ
பிளான்ட் வந்து ஆப்ரேஷனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, அர்பன் கம்பெனி ரீசென்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. அ இந்த 2025ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அ சக்சஸ் குடுத்திருக்கிற ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரூ. 103 இஷ்யூ பிரைஸ்லேருந்து ரூ. 200 போஸ்ட் லிஸ்டிங்கில வந்து ரூ. 200க்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனா இப்போ ரீசென்ட்டா இந்த ஸ்டாக் வந்து கடந்த ஒரு 5 ட்ரேடிங் செஷனா 12% கிட்ட தொடர்ந்து இறங்குன இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரே நாள்ல 11% கிட்ட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. லாக்-இன் பீரியட் வந்து ஓப்பன் ஆயிருந்தது இன்னைக்கு. ஸோ அது ஒரு ரீசனா பார்க்கலாம். திலீப் பில்கான் நேத்து ஜிஆர் இன்ஃப்ராவோட ஐடி ரெய்டு. இன்னைக்கு திலீப் பில்கான் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸு. இந்த ஸ்டாக் அகைன் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி யூகே ஹெல்த் ரெகுலேட்டர்ல இருந்து அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்த மேக்ஸன் ஃபார்மா நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. சிமன் ஸ்டாக் நூவக்கோ விஸ்டாஸ் 6% இறங்கியிருக்கு ரிசல்ட்னால. வாரன்ஸ் 1000 crore வாரன்ஸ் வந்து கன்வெர்ட்டபிள் வாரன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. வெல்ஸ்பூன் என்டர்பிரைசஸ் 7% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிப்ஸ் மியூசிக் 5% இறங்கியிருக்கு. ரிசல்ட் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட். பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பர்சிஸ்டன்ட் ரிசல்ட் மிட் கேப் ஐடி ஸ்பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. லார்ஜ் கேப் ஐடி அகைன் ஒரு வீக்னஸ். எஸ்சிஎல் நேற்று பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி டிசிஎஸும் கை கொடுக்கல. ஸோ லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது. அதனால தான் நிஃப்டி 50ல் டாப் லூசராக இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கு. பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸை வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டில் இந்த 25,500ன்றது லெவல் தான் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. 57,000ன்றது பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். மேபி இந்த லெவல் பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,800 கிட்ட போயிருக்கு. ஹை வந்து 56,923 வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த 57,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. மேபி வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த 57,000ன்றது என்னென்னா ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் வரக்கூடிய ஒரு பிளேஸு. கடந்த ஜூலை 2025ல் 57,600க்கு 630 கிட்ட தான் இந்த ரெக்கார்ட் ஹை போயிருக்கு. மறுபடியும் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் இப்போ, அதாவது நியர்லி ஒரு 1.5% தான் பேங்க் நிஃப்டி வந்து ரெக்கார்ட் ஹைலேருந்து பிலோவில் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரொம்ப கை கொடுக்கணும். அது கை கொடுத்தா மட்டுமே இந்த பேங்க் நிஃப்டியோட ரெக்கார்ட் ஹைக்கான வாய்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் நீங்கள் ஸ்டாக் அப்டேட்ஸ், மார்க்கெட் நியூஸ்லாம் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.